என்னுடைய பையனை வந்து ஒரு ஹீரோவா வந்து ஒரு அறிமுகப்படுத்தலாம், அவருக்காக ஒரு பெரிய படம் எடுத்துக்கலாம். ஆனா இந்த கதை நல்லா இருக்குன்றதுக்காக அவரே சொல்றாரு, ஒரு குழந்தையை மையப்படுத்தி எடுத்தப்பட்ட கதை. அதுல வந்து தம்பி வந்து ஒரு கதாபாத்திரம்னா அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. இந்த கதை மிக பிரமாதமான கதையாக இருக்கிறது. அந்த படத்தில் குழந்தை மைய கதாபாத்திரம் தம்பிக்கு வந்து ஒரு நல்ல ரோல். ஸோ அவ்வளோ தெளிவா இந்த படம் எடுத்திருக்காரு. நிச்சயமா வந்து இந்த படம் வெற்றி அடையணும். தமிழ்நாடுல இருந்து ஒருத்தர் வந்து மிஸ்டர் வேர்ல்டான ஒரே ஒருத்தர். ஸோ நம்ம தமிழுக்கு பெருமை சேர்க்கிறவர் இப்போ எனக்கு குருவா இருக்காரு. இவரால் தான் இப்போ நான் தமிழ்நாட்டில் கோல்டு அடித்தேன், நேஷ்னல் பண்ணேன், இப்போது ஏஷியா செலெக்ஷனும் பண்ண போகிறோம். ஸோ இவரோட பிளெஸிங்ஸும் இருக்கணும் தான் வந்திருக்காரு. நான் வெற்றி படங்களை கொடுக்கும்போதெல்லாம் என் வீட்டுக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு போயிருப்பாரு. ஒரு படத்துல கூட அவருக்கு சான்ஸ் கொடுத்ததில்லை நான். அது என்னமோ தெரியல, அவர் என் பிரதர் மாதிரியே நினைச்சிட்டு அவருக்கு சான்ஸே கொடுத்ததில்லை. ஆனா அவர் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி எனக்கு நடிக்க வைக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த படத்துல வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான் அது. ஒரு படைப்பை அற்புதமாக அதை கான்சென்ட்ரேட் பண்ணி இது ஜனங்களுக்கு ரீச் ஆகணுன்ற ஒரு கலை நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட படம். அது கலை படம். அதுக்கப்புறம் அது அவார்டு வாங்கின கட்சியில் கமர்ஷியல் படம். ஸோ கலைப்படங்களை கமர்ஷியல் படங்களாக நம்ம பண்ணலாம் நிறைய பேர். ஆனால் வேற எதுக்காகவோ வந்து தயவு பண்ணி படம் பண்ணுற நிறைய தயாரிப்பாளர்களுக்கு நான் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஒரு நல்ல டைரக்டரை பிடிச்சிக்கங்க. 10 கேமரா வச்சு படம் எடுக்கிறாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 10 கேமராவில் வர்ற ஒரு ஷாட்டு கூட படத்தில் வர மாட்டேங்குது. வெரி வெரி ரெடிகுலஸ். ஏன்னா நம்ம ஒரே கேமரா வச்சு எடுத்தா ஒரு சின்ன கவுண்டர் எடுத்தேன், எஜமான் எடுத்தேன், கிழக்கு வாசல் எடுத்தேன், ஒரே கேமரா தான். அது பின்னாடி இருந்து கூட்டிகிட்டே இருப்பார் எங்க அண்ணன் ஜி தியாகராஜன். ஏன்னா அவர் ஒரு சிறந்த தயாரிப்பாளர். அதனாலதான் அவர் இன்னைக்கு வரையிலும் தயாரிப்பாளராக இருக்க முடியுது. பாபு கணேசன் காட்டுப்புறா திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சு. நான் வந்து அட்வொகேட்டாக இருக்கிறப்ப கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7 வருடங்களாக பாபன் வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டு. அவர் ஒரு விஷயமா என்னை பார்க்க வந்தார். நானும் அந்த விஷயத்தை நிறைவு செய்து தந்தேன். அப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த அம்மா பாடல் நான் வந்து எழுதி வந்து ஒரு 9 வருஷம் ஆச்சு. இதை நான் கமர்ஷியலாக வந்து யாருக்குன்னா வந்து இந்த பாட்டை விற்றுருக்கலாம். ஏன்னா பாடல் கம்போஸ் பண்ணது நான் தான், பாட்டு எழுதுனா நான் தான், யாருக்குன்னா விற்றுருக்கலாம். ஆனால் அண்ணங்கிட்ட நான் சொன்ன ஒரே வார்த்தை, பாபனா இந்த பாட்டு வந்து உங்களுக்கு தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த பாட்டை நீங்கள் வந்து எடுத்துங்க, நான் இதை வந்து கமர்ஷியலாக நான் வந்து பண்ண மாட்டேன், யார்கிட்டும் தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இடத்துல வந்து அந்த பாடல் நான் வந்து தந்திருக்கிறேன். என்னுடைய டைரக்டர் சார் சொன்ன மாதிரி எல்லாம் தண்ணி அடிக்கிற இடம், பொண்ணுகளை கிண்டல் பண்ணுறது, அது போன்ற இடங்களை தான் என்னை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் என்ன பண்ண முடியும் சார், எனக்கு பிறவியில் தண்ணி அடிக்கிற பழக்கம் கிடையாது. நான் முறைப்படி நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணேன். நான் லவ்வும் பண்ணது கிடையாது. வர பாட்டில் அப்படி இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? இப்படி இயக்குனர்கிட்ட ஒருத்தர்கிட்ட பாட்டு பாட போனேன். அவர் லோ கிளாஸு ஹை கிளாஸு எல்லாம் ஒன்று தான் அப்படின்னாரு. சரி, சந்தோஷமான பாட்டு, தொடக்கமே நல்லா இருக்குதுன்னு நினச்சேன். அடுத்தது ஒரு வரி நான் போடணுன்னு ஆசைப்பட்டேன். அந்த பாட்டு நான் ஓவர்டேக் பண்ணி எழுதினேன். லோ கிளாஸ் ஹை கிளாஸ் எல்லாம் ஒன்று தான், அந்த தண்ணி கிளாஸை தூக்கி போட்டால் நீயும் வெண்ணுதான் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பாடல் நான் வந்து எழுதினேன். இனி திரைப்படங்களில் நான் நிறைய பாடல் எழுதுகின்றேன். ஒரு சில பாடலும் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கை திறந்து வச்சு லைக்கு கேட்குது, ஃபேஸ்புக்கை திறந்து வச்சு லைக்கு கேட்குது, படிக்கிற நோட்டு புக்கை மூடி வச்சுட்டு படுத்து தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதியிருக்கிறேன். நிறைய பாட்டு எழுதுறேன். இனி வரும் காலகட்டத்தில் இது போன்ற ஒரு மாதிரி எனக்கு வந்து என்னுடைய இமேஜையும் என்னுடைய நற்பெயரையும் கெடுக்கக்கூடிய பாடெல்லாம் நான் வந்து கொஞ்சம் தவிர்த்துருவேன். பாபு கணேஷன் நானும் வந்து ஒரு டிவி சீரியல் பண்ணோம். ரகு மாஸ்டர் தான் எடுத்தாரு. ரொம்ப ஆர்வம். நான் அப்போவே பார்ப்பேன். டான்ஸ்லையா இருக்கட்டும், பாட்டுலையா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பயங்கர ஒரு ஆர்வம் உள்ளவர், ஒரு சின்சியரா இது பண்றது. ஸோ அது அவர் மனசுல இருந்துகிட்டே இருந்தது. அதனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா அவர் இன்னைக்கு வந்து என்ன, இப்போ உதயகுமார் சொன்னார், ஆர்வி உதயகுமார் நிறைய விஷயங்கள் அவர் சினிமாவை பத்தி சொன்னாரு. உண்மைதான். ஏன்னா நான்லாம் வந்து 1952 சினிமா உலகத்தை வந்து விதவிதமா நான் பார்த்தோம். ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் காதலிக்கு நேரம்ல இல்லை, நாங்கள் விளையாட்டா சொன்னோம், படம் எடுக்கிறதுக்கு 100 ரூபாய் தான் அட்வான்ஸு, நாங்கள் எடுக்கிறதா படம் பார்க்கறது ரசிகர்கள் தலை எழுத்துனோம். இன்னைக்கு அப்படிதான் சில விஷயங்கள் நடந்துருக்கு. சில நல்ல படங்கள் வருது. அதனால எல்லாரையுமே குறை சொல்ல முடியாது. எல்லாருக்கும் எங்க கிளப், நான் இந்த கிளப்போட பிரசிடண்டா இருக்கேன். இந்த கிளப்ல 2000 மெம்பரும் என்ன 9 வருஷமா ஜெயிக்க வச்சுட்டு இருக்காங்க.
இந்த கிளப் உள்ள ஒரு கானா பாலாவுக்கு நன்றி சொல்லணும். அதே சமயத்தில் அவரை கொஞ்சம் கண்டிக்கிறேன் நான். கானா பாலா சார், நீங்கள் தான் கேட்கணும். உங்களை கண்டிக்கிறேன்னு நாளைக்கு நோட்டீஸ் வந்தால் வரும். நான் அட்வொகேட்ன்ற முறையில் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் இந்த கிளப்லலாம் போய் சேர்றது கிடையாது, நான் ஒய்எம்சியில் மொத்தம் மெம்பராக இருக்கேன், இந்த இது மாதிரி இடத்துக்குலாம் விடுதி போய் ஜாலியாக இருக்கலாம் வர மாட்டேன். நீங்கள் இந்த கிளப்னு என்ன நினச்சிங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க, ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதில் இது வந்து கம்ப்ளீட் ஃபேமிலி கிளப். இது அதை விடுங்க. கிளப்ன்றது வந்து நீங்கள் வேற கிளப்பை சொல்லுங்க. சரி, இது வந்து கம்ப்ளீட் ஃபேமிலி கிளப்பு. நான் வந்து இன்னைக்கு ஒரு உறுதி சொல்றேன். ரிஷியை வந்து நான் கண்டிப்பா பறக்கும் படை, எனது திரையுலகின் வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்பதற்கு உறுதுணை புரிந்த கலைப்புலி சேகர் பறக்கும் படை என்ற ஒரு படைப்பினை படைத்திருக்கிறார். அது வந்து அந்த ஸ்கிரிப்ட்லாம் ரொம்ப என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வந்து அந்த பறக்கும் படையில் 5 பேர். அந்த படத்தினுடைய கதை அவர் தருவது கேட்டு அணுகி அதை பெற்று அதில் பாபு கணேஷுடைய திருமகன் ரிஷியை வந்து கதாநாயகனாக அறிமுகப்படுத்துகிறேன். அதுதான் நான் பாபு கணேஷுக்கும் அந்த குடும்பத்திற்கும் செய்ய வேண்டிய கைமாறு. அதில் ஒரு குருட்டு கேரக்டர் ஒன்று இருக்கிறது, அது சேகருக்கு மட்டும்தான் அந்த கேரக்டர் தெரியும். ஆகவே அந்த கேரக்டருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தை வடித்து தரலாம். நம் தயாரிப்பாளர் சங்கத்தில் நிறைய ரிஷிராஜ் மாதிரி ஒரு நல்ல ஒரு தேர்ந்த நடிகர்லாம் இருக்காங்க. அவரையும் இந்த படத்தில் வந்து அந்த குருடன் கேரக்டர் நடிக்கலாம். அந்த கதாபாத்திரம் கேட்ட என்னென்ன எனக்கு குருடனா சொல்லிட்டீங்கன்னு சொல்லுவார். அதுதான் கதையில் இருக்கக்கூடிய ஒரு டர்னிங் பாயிண்ட். அந்த கதாபாத்திரம் ரிஷிராஜ் எடுத்து நட்டு தான் இன்னும் நன்றாக இருக்கும். அந்த கடல் புறா இன்னைக்கு காட்டுப்புறாவா வந்திருக்கு. அன்னைக்கு கை குழந்தையா பார்த்த ரிஷி வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய 8 பேக்ஸோட வந்திருக்கான். படம் எடுக்கிறோன்னு வாங்க முடியல, டிஸ்ட்ரிபியூட் பண்றோன்னு வாழ முடியல. அப்ப நமக்குள்ள இருக்க யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி இல்லை யாரோ ஒரு புரோக்கர் தான் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ற ஒரு நிலைமை இன்னைக்கு தயவு செய்து இண்டஸ்ட்ரியில் இருக்கு. நீங்களாம் இது வந்து கைது பண்ணி பெரிய ஆள் மட்டும் வாழணும் நான் சொல்லல, பெரிய ஆளும் வாழணும், சின்ன ஆளும் வாழணும். இது போல ஒரு சுமூகமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்க நீங்க தயவு செய்து நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும்னு வந்து இந்த காட்டுப்புற ஆடியோ கேட்டுக்கிறேன். இந்த இட்ஸ் ஆக்சுவலி டீம் எஃபர்ட்னு சொல்லலாம். ஒரு பெரிய டீம் எஃபர்ட்னு இப்போதான் எனக்கு தெரிய வருது. Just want to wish you guys all the best and hopefully all your hard work pays. That's all from my side.